Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி வந்து திருநெல்வேலில ரொம்ப ஸ்பெஷலான பழரசம் ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது வந்து சம்மர்ல மட்டும் இல்ல, உங்க வீட்ல எப்பல்லாம் எல்லாவித பழங்கள் இருக்குதோ இல்ல நிறைய பழங்கள் வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அப்பல்லாம் இந்த பழரச ரெசிபியை வந்து நீங்க செஞ்சு சாப்பிடலாம். உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கும். தென்காசி ஊர்ல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மலாய் ஊத்தியும் கூட தருவாங்க. இதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ரெண்டு விதமா நீங்க செஞ்சு பாருங்க. எப்படி செய்யலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பழரசம் செய்யறதுக்கு என்னென்ன பழம்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னா வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் மாம்பழம், அப்புறம் ஒரு மாதுளம்பழம், ஒரு ஆப்பிள், ஒரு அன்னாச்சி பழம், அதுக்கப்புறம் கொஞ்சம் திராட்சை. இப்போ அன்னாச்சி பழத்தை நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்து வச்சுக்கலாம். அன்னாச்சி பழத்தை பொறுத்த வரைக்கும் தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துருங்க, இல்லைனா நாக்கெல்லாம் நம்மளுக்கு அறுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா சீவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆப்பிளையும் தோலையும் நல்லா சீவி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல வந்து நம்ம எல்லா பழத்தோட தோலையும் நல்லா சீவி எடுத்து வச்சுக்கலாம். ஆப்பிள் வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக நான் தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து மாம்பழத்தோட தோலையும் நல்லா சீவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மாதுளம்பழத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து பாதி மாதுளம்பழம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது பெரிய மாதுளம்பழங்கிறதால நான் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். பாதி மாதுளம்பழத்தை முத்தெல்லாம் எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம திராட்சை பழத்தை வந்து உதுத்து எடுத்து வச்சுக்கலாம். உதுத்து எடுத்து வச்சதுக்கு அப்புறம் திராட்சை பழத்தில் மேலெல்லாம் வந்து பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு சேராத மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு நல்லா கலந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாதி திராட்சை பழத்தை மட்டுமே நான் பாதி பாதியாக எடுத்து வச்சிருக்கேன். மீதியெல்லாம் நான் முழுசாக தான் போட போகிறேன். அதனால பாதியை மட்டும் பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தோல் சீவி எடுத்து வச்சு அன்னாச்சி பழத்தை நல்லா பொடிசு பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து நம்ம மாம்பழத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மாம்பழ சீசனுங்கிறதால நான் மாம்பழம் சேர்த்துக்கிறேன். மாம்பழம் வந்து சேர்க்காமலையும் கூட செய்யலாம். ஆனால் மாம்பழம் சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு பழரசத்தோடைய அந்த டெக்ஸ்சர் வந்து திக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதோட வந்து நம்ம ஆப்பிளையும் இதே மாதிரி பொடியாக சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஆப்பிள் நறுக்கின உடனே தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா கருத்து போயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பழத்தையும் தோலை சீவி நல்லா நறுக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பழரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஏலக்கி பழம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா கனிஞ்ச பழமாக இனிப்பான பழமாக எடுத்துக்கோங்க. புளிப்பான பழம் எடுத்துறாதீங்க, ஃப்ரெஷ்ஷான பழமும் எடுக்காதீங்க. நல்லா கனிஞ்ச பழமே யூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு 7-8 வாழைப்பழத்தை தோலை உரிச்சு போட்டிருக்கேன். இது வந்து வாழைப்பழம் வந்து எந்த அளவுக்கு சேர்க்கணுங்கிறது உங்களுடைய பழரசத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி தான். அதனால் நீங்கள் எவ்வளோ நாளும் சேர்க்கலாம். அது வந்து டெக்ஸ்சர் தான் நல்லா கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு மத்தை யூஸ் பண்ணி நல்லா மஸ்ட்டு விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். எல்லா பழமும் இனிப்பான பழங்கிறதால 1/2 கப் சுகரே போதுமானதாக இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு சுகர் தேவைன்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட் வந்து ஃபைனலாக நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சுகரும் சேர்த்துட்டு இந்த வாழைப்பழத்தோட சுகரும் சேர்ந்து நல்லா கணிஞ்சு வர்ற மாதிரி நல்ல மத்தால நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிய கடைஞ்சி விட்டதுக்கப்புறம் நம்ம பொடிசு பொடிசாக நறுக்கி வச்ச அன்னாச்சி பழத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச மாம்பழத்தையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து அன்னாச்சி பழம் இல்லாமல் வந்து பழரசம் கண்டிப்பாக செய்யாதீங்க. அந்த அன்னாச்சி பழமும் வாழைப்பழம் தான் இதுக்கு பழரசத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனால் கண்டிப்பாக அன்னாச்சி பழத்தை சேர்த்தே செய்யுங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச ஆப்பிளையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாதியாக நறுக்கி வச்ச திராட்சை, அப்புறம் மீதி வந்து முழுசாவும் அப்படியே வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம உதுத்து எடுத்து வச்சுருக்க மாதுளை முத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதில் நான் சேர்த்துருக்க பழரசத்துக்கு உண்டான எல்லா பழங்களுமே ரொம்ப முக்கியமான பழம் தான். இந்த பழங்கள் சேர்த்தாலே போதும். இதை தாண்டி உங்களுக்கு கொய்யாப்பழம், அப்புறம் பப்பாளி பழம் இதெல்லாம் பிடிக்கும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய பழம். இது சேர்த்தாலே போதும், நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடச்சிரும். இந்த பழரசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட்னு சொன்னால் அது வந்து இந்த பைனாப்பிள் எசன்ஸ் தான். இந்த பைனாப்பிள் எசன்ஸ் நம்ம சேர்த்தாலே அந்த கடையோட ஃப்ளேவர், கடையில் நம்ம சாப்பிட்ட மாதிரி அதே ரியல் ஃப்ளேவர் வந்து இதில் கிடைக்கும். கண்டிப்பாக பழரசத்துக்கு இதை சேர்த்து செய்யுங்க. உண்மையிலே அந்த ஃப்ளேவர் வந்து உண்மையிலே குடிக்கும்போது அப்படி கடையோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கடையில் வந்து பார்க்கும்போது அந்த கலர் தானே உண்மையிலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால் இந்த ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர் வந்து நான் ஒவ்வொரு பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது கூட உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அதை சேர்த்து சாப்பிடணும் விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக அதை சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு அந்த கடையோட அந்த பழரசம் அந்த கலர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
தண்ணி சேர்த்துக்கிறது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். உங்களுக்கு வந்து பழரசம் வந்து கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு தின்னாதான் வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து இன்னும் கொஞ்ச நாள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இனிப்பை வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வந்து இனிப்பு தேவைன்னு நினச்சிங்கன்னா சுகரை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும், குடிக்கிற பதத்தில் இருக்கும். இதே ஸ்டேஜில் வந்து நான் ஐஸ் கட்டியும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான திருநெல்வேலி ஸ்பெஷல் பழரசம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நினச்ச மாத்திரத்தில் எப்போனாலும் 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். உங்கள் வீட்டில் பழங்கள் இருக்கா, ஆனால் வேஸ்ட்டாக போகுதா, ஆனால் கணிஞ்சு வம்பா போகுதா, யாருமே சாப்பிட மாட்டேங்காங்க நினைக்கிங்களா? ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப சத்தும் கூட. கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க வரை பாய் அண்ட் தேங்க்யூ.